இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியாமல் என் கூட மோதிக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்சியை பார்த்தா பல மாதிரி இருக்கா? பக்கா கிரிமினல் நான். எல்லாம் தெரியும்டா. உன்னை பத்தி மொத்த டேட்டாவும் என்கிட்ட இருக்கு. ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்கல நீ. நீ பண்ண எல்லா தப்புக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ரொம்ப பண்ணன்னு வச்சுக்கோ, காலத்துக்கும் களி தின்ற மாதிரி ஜெயில உட்கார வச்சிருவேன். ஏய் அடங்குடா. இனி நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க போறேன். ஏதாவது பிரச்சனை பண்ணி குறுக்க வந்த சீவிடுவேன். வரட்டா? உனக்கு இந்த ஜாபை நான் கொடுக்கறேன். Thank you மேம். விஜய், அம்மா, இந்த பொண்ணையே என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிடு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துரு. சரிங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். இதே ஆர்வத்தை நீ வேலையிலயும் காட்டணும். Thank you. Thank you மேடம். வாங்க. அக்கா, இப்ப போய் ஆண்டி கிட்ட சொல்லி இவங்க எல்லாரையும் போ சொல்லிடலாம். ஓகே ஓகே. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அம்மா இவங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் கிளம்பலாம். இப்பவே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்தாங்க. அம்மாக்கு ஈவினிங் 5 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு. யாரை மீட் பண்றாங்க, என்ன ஏதுன்னு எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கிளம்புங்க. ஓகே சார். இதெல்லாம் நல்லா தரவா செக் பண்ணி பாரு. ஓகே சார். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். மத்ததெல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. சார், எனக்கு இன்னும் இன்டர்வியூவே நடக்கல. யார் நீ? நானும் இன்டர்வியூக்கு வந்த பையன்தான் சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாரோ? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. அது ஏற்கனவே நம்ம காலேஜ்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பான். அப்ப பாத்திருப்பீங்க. ஓ, உனக்கு தெரிஞ்ச பையனா? ஆமா. அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை கொடுக்க கூடாது. விஜய், அந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடு. அப்படியே எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடு. சரிம்மா. பிரீத்தி ஆண்டி, இந்த பொண்ணு தான் நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சிருக்கா. எல்லா கேள்விக்கும் ஷார்ப்பா பதில் சொல்றா. எனக்கு பிஏவா வர அவளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கு. ஓகே ஆண்டி. என்ன பிரீத்தி, ஏதோ சொல்ல வர? என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, இந்த பையன் முன்னாடி வாடா. இவன் பேரு சண்முக மேடம். இவனும் இந்த இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கான். ரொம்ப நல்ல பையன். என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க. நல்லா படிச்சிருக்கான். டேலண்டா ஒர்க் பண்ணுவான். இவனை தான் நான் உங்க பிஏவா ரெஃபர் பண்ணலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே பிரீத்தி. தெரியும் ஆண்டி, ஏன் தப்புதான், மறந்துட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது வேலை காலியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அங்க அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஓகே ஆண்டி. இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல.
ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பு. சண்முகம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டாங்க? இதுக்கு தான் நான் உன்னை முன்னாடியே வர சொன்னேன். நீ லேட்டா வந்ததுனால உனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இப்ப வேற ஒருத்திக்கு கிடைச்சிருக்கு. டேய் தம்பி, அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அத்தை கிட்ட பேசி நான் ஏதாவது ஒரு வேலையை உனக்கு வாங்கி தரேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. இவன் எப்பவும் ஆண்டி கூடவே இருக்கணும். அப்பதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவன் காலேஜ்ல வேலை செய்யறதுல நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆமாக்கா, இப்ப என்ன பண்றது? காலேஜ்ல பேசிட்டியா? பேசிட்டேம்மா, எல்லாமே பண்ணிடுவாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மானசா, மானசா, அம்மா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நான் பண்றேம்மா. உள்ள என்ன சத்தம்? அம்மா தொடாதீங்க. விஜய், மனசா, மானசா, 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 என்னாச்சு? கண்ணு திறந்து பாருமா. மனசா, 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 ஸ்னேகா, தண்ணி எடுத்துட்டு வா. மனசா, கண்ணு திறந்து பாருமா. மனசா, மனசா, தண்ணி மனசா, வந்துச்சு. அத்தை, குடு. மனசா, 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 இங்க பாரு. டேய், என்ன மானசாக்கு ஆச்சு ஷாக் மனசா? அடிச்சிருச்சுப்பா. ஷாக் அடிச்சிருச்சா? டேய், மனசா, கண்ணு திறந்து பாரு. மனசா, டேய், மூச்சு இல்லாம இருக்கடா. ஐயோ, என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே. டாக்டரை கூப்பிடலாமா? இதோ அதாம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் நான் பாக்குறேன். ஆஹா வித்யா, நீ இப்ப பொண்ணு இல்ல பையன், அத மறந்துடாத. அம்மா உங்க கையை கொடுங்க. கொடுங்க. மனசா, எந்திரி. மனசா, 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 பாத்து பாத்து. மானசா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மனசா, மேடம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மனசா, டேய், தள்ளுடா, தள்ளுடா. மனசா, என்னமாச்சு? உனக்கு ஒண்ணு இல்லையே. எப்படிமா ஆச்சுது? ரொம்ப கை கடுக்குதுப்பா. ஷாக் அடிச்சிருக்குல்ல, 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். இனி பயப்பட தேவையில்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும். விஜய், என்னடா நம்ம வீட்ல எப்படி இதெல்லாம்? நம்ம எலக்ட்ரிஷியனை வர வச்சு உடனே செக் பண்ண சொல்றேம்மா. ஷண்முகம்
அன்புக்கு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் மானசா உயிரே போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினா. ஆமா ஆண்டி, இவன் வரலனா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஸ்பான்டேனியஸா யோசிக்கிறான் ஒருத்தன். எப்பவும் உங்க கூட இருக்கிறது தானே ஆண்டி சரியா இருக்கும். நீங்க அப்படி ஒரு ஆளை தானே உங்க பிஏவா அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? ஆமா அத்தை, நல்ல பையனா இருக்கான். இவனே நீங்க வேலைக்கு வைக்கலாம். இல்ல அத்தை, எனக்கு தோணுறத நான் சொன்னேன். விஜய், அம்மா இந்த பையனே என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிடு. அம்மா அந்த பொண்ணு இன்ஸ்டிடியூட்ல வேகன்சி இருந்தா அந்த வேலைக்கு அவளை ஷிஃப்ட் பண்ணிடு. சரிம்மா. MBA கோல்டு மெடலிஸ்ட். நீங்களா மேடம்? நானா? நீ தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்க. அப்படியா? அப்படியாவா? இது உன் சர்டிபிகேட் தானே? ஆமா ஆமா, என் சர்டிபிகேட் தான். அப்புறம் இப்படி கேக்குற? அது நான் எப்பவும் எவ்வளவு படிச்சாலும் நான் எவ்வளவு சாதிச்சாலும் அதெல்லாம் என் தலையில ஏத்திக்கவே மாட்டேன் மேடம். அதான் அப்படி சொன்னேன். அதனாலதான் எல்லாம் எனக்கே மறந்து போச்சு. அப்படிதான் இருக்கணும். நீ இப்போ உன் வேலைய பத்தி தெரிஞ்சுக்க. நீ எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நோட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க நினைக்கிற விஷயத்த செய்யற அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கணும். தினம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இத்தனை நாளா உங்க கூட குப்பை கொட்டி இருக்கேன், இது கூட தெரியாதா? ஒண்ணுதான் கேக்குறேன் மேடம். அது பிஏனா இதான் வேலையா இருக்கும். உங்ககிட்டயும் அப்படிதானே மேடம் வேலை செய்யணும்? இல்ல வேற ஏதாவது? ரொம்ப ஷார்ப்பா இருக்க. தேங்க்யூ மேடம். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? ஆண்டி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான். நாம சொன்னா இங்கேயே தங்கிக்க ரெடியா இருக்கான். சரி, மேல ஒரு ரூம் வேக்கண்டா இருக்குல்ல? ஆமா ஆண்டி, அந்த வித்யா தான் போயிட்டான்ல, அவரும் ஃப்ரீயா தான் இருக்கும். அங்கேயே இவனை தங்க சொல்லிடு. தேங்க்ஸ் மேடம். ரூம் மேல போனீன்னா லெஃப்ட் சைடுல இருக்கும். வாஸ்துப்படி அப்படிதான் இருக்கணும். உங்க வீட்ல எப்படி மேடம்? உனக்கு வாஸ்து எல்லாம் தெரியுமா? கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. ஓ ரூம் அங்கதான் இருக்கு, அங்கேயே தங்கிக்க. தேங்க்யூ மேடம். ரொம்ப ஷார்ப்பான பையனா இருக்கான். பெரிய ஆளா வருவான். ஆமா ஆண்டி. பிரீத்தி, மத்ததெல்லாம் நீ பாத்துக்க. ஓகே ஆண்டி. தேங்க்யூ மேடம். விஜய், அந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துரு. விஜய், யாரா அவன்? திடீர்னு உள்ள வந்தான், மனசவ காப்பாத்தினான், உடனே வேலை வாங்கி வித்யா ரூம கொடுத்துட்டாங்க.
அந்த பிரீத்தியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் உள்ள வந்திருக்கான்ப்பா. பிரீத்தி? ஐயோ, அவ ரெக்கமெண்டேஷனா? ஆமாப்பா. நான் எப்படியாவது அவனை திருப்பி அனுப்பிடலான்னு தான் நினைச்சேன். இந்த ஆக்சிடென்ட் நடந்து அதை வச்சு உள்ள வந்துட்டான். திருத்தி இவனை வேலைக்கு சேர்த்திருக்கானா, கண்டிப்பா இவனை வச்சு அவ ஏதோ பிளான் பண்றா. மொகா, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. கரெக்டா சொன்னடா. நம்மள மீறி அவன் எப்படி இந்த வீட்டுல இருக்கான்னு பார்க்கலாம். என் பொண்ணு ரூம்ல தங்க போறான் அவன். அவன் எப்படி தங்குறான்னு நானும் பாக்குறேன். மேடம், இதுதான் நான் தங்க போற ரூமா? ஆமா இதான். ஓகே மேடம். வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வித்யாவோட ரூமே உனக்கு கிடைச்சிருக்கு. நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தான். தேங்க்ஸ் மேடம். சகுந்தலா ஆண்டி சொன்னாங்கன்னு தான் நான் உன்னை இந்த வேலைக்கே ரெக்கமெண்ட் பண்ணேன். நீ பெரிய கிரிமினல் ஆமே. எவிடன்ஸே இல்லாம பல வேலையை பண்ணிருக்கியாமா? ரொம்ப புகழாதீங்க மேடம். உங்களை விட நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை. ஏய், என்ன கிரிமினல்னு சொல்றியா? அப்படிதானே மேடம்? நீ கரெக்டா தான் சொல்ற. நீ இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறதோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? தெரியாது மேடம். சகுந்தலா அம்மா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்ய சொன்னாங்க. அப்படியா? எதுவுமே சொல்லலையா? லைட்டா சொன்னாங்க. அந்த வேதாவை கொலை பண்றதுக்கு பல தடவை நாங்க முயற்சி பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆயிட்டே இருக்கு. அவங்கள கொலை பண்ணணுமா மேடம்? அதுவும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவ இமேஜ காலி பண்ணி அவளோட மொத்த சொத்தையும் அபகரிச்சுட்டு இந்த குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தணும். சூப்பர் மேடம். அப்புறம் ஏற்கனவே இந்த குடும்பத்துல சில குழப்பங்கள் இருக்கு. அத ஊதி பெருசு பண்ணி இந்த குடும்பத்தையே தனித்தனியா பிரிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும். செஞ்சிடலாம் மேடம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சைலண்டா எவிடன்ஸே இல்லாம வேதா கதைய முடிக்கணும். பண்ணிரலாம் மேடம். எல்லாமே ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா எதுவுமே அவ்வளோ ஈஸி இல்ல. கஷ்டப்படணும். எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன் மேடம். முதல்ல நீ வேதா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த வீட்ல சஞ்சய், விஜய், மாணிக்கம், சந்திரமோகன்னு 4 ஏழ்றைங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த வித்யாவோட டீம். நீ இங்க வந்தது அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அவங்க கிட்ட நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் மேடம். வித்யாங்கிறது அவங்க 2வது மருமக தானே? ஆமா. அவ எப்படி? கிராமம், படிக்காதவ, ஆனா கொஞ்சம் திறமையானவ. அவ இருந்தா ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி உன்னை வேலைக்கு எடுக்க விடாம பண்ணிருப்பா. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்காது. காவல் தெய்வம் மாதிரி முன்னாடி வந்து நிப்பா. அத புரிஞ்சுக்காம அந்த வேதா எனக்காக அவளையே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவதான் நம்மளோட முதல் எதிரியே. படிக்காத கிராமத்தா பொண்ணுன்னு சொல்றீங்க. அவளா நமக்கு ஒரு எதிரியா? அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரதுக்குள்ள வீடே தலைகீழா மாறிடும். நாம மாத்துவோம் மேடம். இந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிளான் பண்ற எல்லாத்தையும் சரியா முடிச்சிட்டா கிடைக்கிற சொத்துல உனக்கு ஒரு % கிடைக்கும். உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது மேடம். சரி, ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரிங்க மேடம். என்ன கூட வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ற பத்தியா? இதுக்கு தாண்டி நான் இந்த கெட்டப்லே வந்தேன். என்ன மீறி நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன். அப்பா, சினிமால எப்படிதான் இந்த மாதிரி கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு நடிக்கிறாங்களோ, அதுலயும் பொண்ணுங்க ஆம்பளை விஷயத்துல நடிக்கிறது கொடுமை. முதல்ல இந்த வேஷத்தை கலைக்கணும். அப்பா
கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா ரிலாக்ஸா தூங்கலாம். சண்முகம், சண்முகம், யாரு? அவசரப்பட்டு நம்ம ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசிட்டோமே.